செந்தமிழே நற்றமிழே நருந்தேனே செயலி மூச்சிலை உனக்களித்தேனே நீ நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வும் தானே நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் பாண்டியர் வரலாறு வேந்தர் குலத்தின் இருப்பிடம் எது என்கிற எமது புத்தக ஆக்கங்கள் தடைகளை உடைத்து தமிழர்களை, தமிழ் இனத்தின் தலைக்குடியான இந்த மல்லர்களை, மல்லர் எனும் தேவேந்திர குல வேளாளர்களை தலைவரச் செய்த இந்த நாள் நாடெங்கிலும் ஊர் ஊராக இனிப்பு வழங்கி இந்த புத்தகத்தினுடைய முகப்புகள் பதாகைகளாக வைக்கப்பட்டு இது கொண்டாடப்பட வேண்டும் என்கிற செய்தியை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். கடந்த ஆண்டுக்கு முன்பாக 22 திருச்சியிலே தம்பி மல்லர் மீட்பு களத்தினுடைய மாவட்ட செயலாளர் திருச்சி ராசுமூப்பன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விழாவை அங்கே ஒருங்கிணைத்திருந்தார். இது ஊர் ஊராக அமைப்பு, கட்சி, இயக்கம் இதெல்லாம் கடந்து இந்த சமூகம் கொண்டாடப்பட வேண்டிய விழா. இந்த தலைமுறையில் நாம் உருவாக்கி இருக்கிற நாம் எல்லாம் சேர்ந்து இந்த சமூகத்திற்காக, இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காக இந்த தலைமுறையிலே நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு நிகழ்வுதான் இந்த நாள். இதை புரிந்து கொண்டு சமூகங்கள், சமூக அமைப்புகள், சமூக சிந்தனையாளர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ராஜபாண்டியனும் தம்பி கனிராஜும் சொன்னாங்க. எல்லா அமைப்புகளையும் அழைங்க அப்படின்னா இங்க வந்திருக்கிற தம்பி வந்துட்டு போயிட்டான், வையவன் வழக்கறிஞர் அண்ணன் மாரிப்பவன் மட்டும் வந்திருக்காரு. அமைப்பு என்று எல்லோரையும் அழைத்தோம். இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒற்றுமை பேசக்கூடியவர்கள். ஒரு பண்பாட்டு விழாவிற்கு எல்லோரையும் அழைத்து இந்த விழாவுக்கு கூட வருவதில் என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் அதை கடந்து இங்கே சமூக மேம்பாட்டு சிந்தனையாளர்கள், சமூக உறவுகள் இங்கே கூடியிருக்கிறீர்கள். இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா ஆயக்குடி ஐயா கிருஷ்ணசாமி ஐயாரஸ் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன், இந்த நூல் வெளிவருவதற்கான தமிழ் பண்பாட்டு ஆய்வு நிறுவனத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் முத்துமணி தேவேந்திரன் அவர்களுக்கும், பேராசிரியர் பெருந்தகை அன்பிற்குரிய அண்ணன் பாண்டி அவர்களுக்கும், அண்ணன் மாரியப்பன் உள்ளிட்ட அனைத்து உறவுகளுக்கும் நான் சார்ந்த மல்லர் மீட்பு களத்தின் சார்பாக நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிற இந்த வேளையில், செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்று சொன்ன நம்முடைய முன்னோர் வாக்குகளுக்கு எல்லோரும் பசியோடு இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு நாள் ஒரு சில நிமிடங்கள் நாம் பசியை பொறுத்துக் கொண்டு அதற்கான உணவு ஏற்பாடு இங்கே நாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நாம் பசியாரி இந்த உணர்வோடு அடுத்த தலைமுறையை வழிநடத்துகிற சிந்தனைகளை நெஞ்சில் கொண்டு நாம் விடைபெறலாம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வை மல்லன் மூதூர் என்று சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம் விளம்புகிற மதுரை மாநகரிலே நடத்துவதில் நாம் பெருமை கொள்கிறோம். இந்த நூலிற்காக உழைத்த உழைப்புகள் என்பது அளப்பரியது. அதற்காக நாம் ஐயா தேவ ஆசீர்வாதமும் ஐயா குருசாமி சித்தரும், அதற்கு முன்பாக மொழியியல் அடிப்படையிலே ஐயா தேவநேய பாவாணரும் கண்டுகாட்டிய வழியில் அவற்றை ஆவணப்படுத்த வேண்டும். அதற்கான சான்று ஆதாரங்களை திரட்டி நாம் இந்த வரலாற்றை மெய்ப்பிக்க வேண்டும். குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் பொது நீரோட்டத்திலே இதை பேசுபொருள் ஆக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு நாம் உழைத்த உழைப்பு என்பது இந்த சமூகத்திற்கு பயன்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சமூகம் அரசியலாகாமல் சிதறி கிடப்பதுதான் இங்கே மிகுந்த மன வலியை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 7 ஆண்டுகள் முழுமையான ஒரு வேட்கையோடு ஒரு போராளியாக உணர்ந்து கொண்டு தமிழ் தேசிய களத்திலும் சமூக
களத்திலும் உழைப்பெடுத்ததனுடைய விளைவாக ஒரு 7 ஆண்டு கால உழைப்பின் வெளிப்பாடுதான் மீண்டலும் பாண்டியர் வரலாறு. இந்த அண்ணாவர்கள் சொன்னாங்க, யார் யார் காலில் விழுகிறாங்க அப்படின்னு. நான் முதலில் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர் காலில் கூட விழுந்தது கிடையாது. நான் முதலில் விழுந்து வணங்கிய கால்களுக்கு சொந்தக்காரர் எங்கள் ஐயா தேவ ஆசீர்வாதம். அதற்கடுத்து இதே மண்ணில் மதுரையில் முதலில் ஐயா குருசாமி சித்தரை பார்த்த போது அவருடைய காலில் நான் விழுந்து வணங்கியிருக்கிறேன். மீண்டும் பாண்டியர் வரலாற்றை உருவாக்கி தெரு தெருவாக நிதி திரட்டுவதற்காக ஓடோடி கொண்டிருந்த வேளையிலே இந்த படைப்பு ஒரு நொடி பொழுதிலே வருவதற்கு இதுவரை இந்த சமூகத்தில் யாரும் எவருக்கும் தந்திருக்க முடியாத ஒரு குடையை கொடுத்து இந்த புத்தகத்தை கொண்டு வந்த எங்கள் ஐயா கிருஷ்ணசாமி ஐயா அவருடைய கால்களிலே மக்கள் மன்றத்திலே நான் விழுந்திருக்கிறேன். எந்த சூழலிலும் பணத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ தலை அறுத்து போட்டா கூட எதிரியினுடைய காலில் நான் விழமாட்டேன். இதை சமூகம் போக போகத்தான் புரியும். நான் யார் என்கிறது இன்னைக்கு வரைக்கும் என் சமூகம் புரியாம இருக்குது. எதிரிகள் புரிஞ்சிருக்கிறார். எனவே எழுத்து என்பதற்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும். எழுத்து என்பது எழச் செய்வது. அதை ஐயா தேவ ஆசீர்வாதமும் குருசாமி சித்தரும் செய்தார்கள். மொழியியல் அடிப்படையில் பாவாணர் செய்தார். ஆனால் அது மக்களிடத்திலே முழுமையாக சென்றடையவில்லை. அதை கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் நான் என்னுடைய எழுத்தணியை எடுத்தேன். அந்த எழுத்துகள் இன்றைக்கு இந்த சமூகத்துக்கான இலக்கை நோக்கி இந்த சமூகத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைத்து பத்திரிகைகள், தமிழ், ஆங்கிலம், அதை கடந்து மலையாள மனோரமாவுடைய பாசா பூசணி என்கிற பத்திரிகை என்னை நேர்காணல் கண்டதோடு என்னை பற்றிய 2 பக்க கட்டுரையை அவர்கள் எழுதினார்கள். ஒரு மொழி கடந்து மல்லருடைய மரபை, இந்த மரபுதான் சேர சோழ பாண்டியருடைய மரபு, இவர்கள் பட்டியலில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்கிற செய்தி தமிழ்நாடு பத்திரிகையை விட, தமிழில் வரக்கூடிய இதழ்களை விட பாஷா பூசணி என்கிற மலையாள பத்திரிகை எழுதியது. இப்படி எழச் செய்து இந்த சமூகத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்திய போதும் நாம் ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள் இந்த சமூகம் வரவில்லை என்கிற வலி நமக்கு மிகுந்திருக்கிறது. எந்த நிலையிலும் ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து கூட நாம் வேலை செய்வதற்கு அநியமாக இருக்கிறோம். ஆனால் இந்த சமூகம் ஒருங்கிணைய மறுக்கிறது. அழைக்கிறோம், விழாவுக்கு அழைக்கிறோம். எல்லாம் தம்பி ராஜபாண்டியன் தான் சொன்னாரு. நான் சொன்னேன் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு. ஆனா அண்ணன் மட்டும் வந்துட்டாரு. எப்படியோ ஏன்னா சின்ன வயசுல இருந்து அண்ணன் எங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. திருநெல்வேலிக்குள்ள தெரு தெருவாக வீதிகளில் படுத்து கிடந்து இந்த இயக்கத்தை, இந்த கருத்தை, இந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு கெலி ஸ்டுடியோல வண்டிப்பேட்டையில் வெளியில் படுத்து கிடப்போன. கழிப்பறை கிடையாது, குளிப்பறை கிடையாது. இப்படியெல்லாம் இருந்து நான் படுத்துறங்காத பேருந்து நிலையங்கள் கிடையாது, நான் படுத்துறங்காத தொடர்வண்டி நிலையங்கள் கிடையாது. இப்படி ஓடோடி உழைத்த அந்த உழைப்பு இந்த சமூகத்திற்கு விழிப்புணர்வை தந்தா கூட அரசியல் கட்டமைப்பாக மாறவில்லையே என்கிற ஒரு வலி நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதை சரி செய்யக்கூடிய கடமையும் பொறுப்பும் இங்கே கூடியிருக்கக்கூடிய சமூக அக்கறையாளர்களான உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன். நாம் ஏதோ வந்தோம், போனோம், கூடினோம் என்பது மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தை அதிகாரத்தை நோக்கி நகர்த்துவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த பணியை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு இயற்கை ஒரு பேச்சாற்றலையும் எழுத்தாற்றலையும் செயலாற்றலையும் வழங்கி இருக்கிறது. அதை நான் முழுமையாக என் சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக செலுத்துவதற்கு நான் அணியமாக இருக்கிறேன். நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன், நான் பெருமைக்காக சொல்லவில்லை. என்னை விட தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் செயலாற்றலும் கொண்ட ஒருவனை இந்த சமூகத்தில் மட்டுமல்ல, நீங்கள் எந்த சமூகத்திலும் பார்த்திருக்க முடியாது என்பதை
நாங்கள் இந்த வேளையில நான் உணர்த்த விரும்புகிறேன். என்னை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், என்னை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சமூகத்தை, உலகம் இருக்கிற வரை இந்த சமூகத்தை எவனும் இழிவாக கருத முடியாது. அந்த எண்ணத்தை கருவளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவன். என்னை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் பட்ட அவமானங்களும் இன்றைக்கு வரை நாம் அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். ஒரு துறையிலே பணி செய்வது ஒரு நெருடல், சொல்ல முடியல, வெளியில அச்சப்படுகிறார்கள். அண்ணன் சொன்னது மாதிரி அழகப்ப பல்கலைக்கழக கோயில ஓடி ஒளிஞ்சிருவாங்க பேராசிரியர்கள்லாம். எங்க போனாலும் சரி கொடியை கழுத்தி வச்சுட்டாங்க. அம்மாங்க, நான் கொடியை கழுத்தி வைக்கிறதுலாம், கொடி எதுக்கு, உனக்கு என்ன பிரச்சனை? பொது வெளியிலே அப்படித்தான் இருக்குது. அப்ப அந்த ஒரு நிலையை ஒரு இனம் புரியாத அச்ச உணர்வை அரசு ஊழியர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் மாற்று சமூகத்தை சார்ந்தவன் களவாணி பேலா இருப்பான், திருட்டு பேலா இருப்பான். அரசியல்வாதி நேரடியா அவன் வீட்டுக்கு போவான், அதிகாரிகளுடைய வீட்டுக்கு போவான், சாப்பிடுவான், சொந்தக்காரன். அதை யாருமே யாரும் பொருட்படுத்த கிடையாது. ஆனா நம் சமூகத்திற்குள் மட்டும் இது ஒரு உளவியல் ஒடுக்குமுறை. இந்த சமூகம் வேலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சமூகத்தை சொல்லிட்டு வராத, அடையாளத்தை சொல்லிட்டு வராத, இதை நம்ம நொறுக்கணும். இதுதான் நான் மல்லருங்கிற பேரை ஆவணப்படுத்தினேன். நினைவுக்கு வருகிறது, கடந்த ஒரு மாதங்களுக்கு தேர்தல் நேரம் நினைக்கிறேன். என்னுடைய இளைய மகன், அவன் பேரு பிரபாகரன். அவர் இப்ப 9வது படிக்கிறாரு. பள்ளிக்கூடத்துல ஒருவன் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறான். இவன் அடிச்சு மண்டையை உடைச்சுனா ரத்தம் வந்துருச்சு. ஏதோ உங்க அப்பா யாரு, என்ன வேலை பார்க்காரு? எங்க அப்பா கட்சி தலைவர். கட்சி தலைவர்னா என்ன கட்சினா, நாங்க தேவேந்திர வேளாளர் கட்சி. இதை சொல்லுகிற அளவுக்கு நம்ம ஒரு தடை இருக்கக்கூடாது, தயக்கம் இருக்கக்கூடாது. அதனாலதான் நம்ம பேர் அடையாளப்படுத்துறது வீண்புக்கல்ல, ஒரு உளவியல் ஊடுருப்பு போர் நாம் நடத்தி கொண்டிருப்பது. சாதியுமே பல்லர்னே சொல்லக்கூடாது, சொன்னா எழுதினா. அதனால நம்ம மல்லர்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமிர்த்திட்டு நெத்தியில் எழுதி விட்டுட்டு நம்ம தெரிய வேண்டிய தேவை இருக்கிறது. நான் ஒரு ஆசிரியருடைய மகன், நான் ஒரு பேராசிரியராக வேண்டும் ஒரு கனவோடு பல்கலைக்கழகத்தில், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பயின்றவன். என்னை பார்த்து எழுதினவன், நான் எழுதுன புத்தகத்தை படிச்சு எழுதினவங்க இன்னைக்கு பேராசிரியராக இருக்கிறாங்க நண்பர்கள். நான் ஏன் இந்த சமூக களத்திற்கு வந்தேன்? இதை உணர்ந்து கொண்டு என்னை நீங்கள் இந்த சமூகம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை மீண்டும் மீண்டும் நான் உங்களோடு உரிமையோடு முன்வைத்து, அச்சத்தை தவிர்க்கணும். யாருக்கும் அச்சப்பட்டு நம்ம எத்தனை நாளை வாழ போறோம்? நடப்பதுதான் நடக்கும், அது இயற்கை. எனவே அச்சம் தவிர்த்து சமூகத்தை இழிவுக்கு உள்ளாக்கக்கூடியவர்களுக்கு நாம் உடன்படாமல் அதை உடைத்து நிறுத்தி மாண்போடும் மானத்தோடும் இந்த மண்ணில் வாழ்ந்து செல்ல வேண்டும். இதுதான் வாழ்க்கைங்கிறது. ஒண்ணுமே கிடையாது, பிறந்துட்டும் செத்து போயிருவோம். எனவே இந்த சமூகத்தினுடைய மாண்பை நாம் நிலைநிறுத்துவதற்கு தான் இத்தனை போராட்டங்கள். இந்த சமூகம் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்குத்தான் இத்தனை போராட்டங்கள். என்னுடைய ஊர்ல அவங்களுக்கு தெரியும், அவங்க 10வது படிக்கையிலிருந்து தொடங்க போராட்டம். என்னை விட சின்ன வயசு இருக்கும். என்னை வாவோம்மா, எங்க அப்பா வாவோம்மா, எங்க தாத்தா வாவோம்மா, வாடா கூடம்பாங்க. இது நடந்தது. நினைத்து பார்த்தால் வெட்கமா இருக்குது. ஆனால் இது என்னன்னா என் குடும்பத்துக்கு மட்டும் விதிவிலக்கு. அப்பாவை பேச முடியாது, அடுத்து நானும் அந்த மாதிரி ஆடு. ஆனால் அப்படி கூப்பிட்டோம்லாம் ஓட விட்டு 10வது அடிதான், அடிச்சுதான் மாத்த முடிஞ்சது. ஆனால் எத்தனை பேர் அடிக்க முடியும்? அப்ப ஆயுதத்தால் அடிப்பதை விட அறிவால் அடிப்பதுதான் தீர்வு என்றுதான் நாம் எழுதுகோலை கையில் எடுத்து ஒற்றே அடி மீண்டும் பாண்டி வருவார். நொறுங்கி செதஞ்சு சின்னவன வைட்டான். வாய் போத்திட்டு கிடந்தான் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும். ஜெயலலிதா செத்ததுக்கு அப்புறம் இப்ப கிளம்பிருக்கான் சிலர். இவர்களெல்லாம் இவங்கெல்லாம் நம் கால் தூசி மயிர் கூட பரமாட்டாங்க. களத்திற்கெல்லாம் நிற்க முடியாது. பாண்டியர் வரலாறு என்ற கருத்தை மறுக்க முடியாது. நாம் எந்த சமூகத்தையும் எதிராக பார்க்கவில்லை. எல்லா சமூகத்தோடும் இணக்கமாக இருக்க விரும்புகிறோம்.
ஆனா நீ பெரிய இவங்கன்னு காட்டினா அதை விட நான் பெரியவங்கிறத நாங்க காட்டுவோம் இந்த மண்ணிலே, இந்த உலகத்திலே. மீண்டும் பாண்டியர் வரலாறு நூல் ஆக்கம் செய்யப்படுகிற காலத்திலிருந்து நாங்கள் சொன்ன செய்தி அது ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்று நாம் சொன்னோம். அதுபோல் அது ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. பாண்டியர் பரம்பரையார் பற்ற வைத்த புத்தகம் என்று தமிழக அரசியல் பதிவு செய்தது. உலக அளவில் தடை செய்யப்பட்ட நூல்களுடைய வரலாறு பற்றி குமுதம் தீராநதி பதிவு செய்த போது ஒரு ஆழமான கருத்தை அது வலியுறுத்தியது. பாண்டியர் பரம்பரை என்று நாங்கள் அரச மரபில் தோன்றுவர்கள் என்று ஒவ்வொரு சமூகமும் தங்களை அரச மரபினர் என்று காட்டிக்கொள்ள, மிக நுட்பமாக அந்த சொற்களை நாம் பார்க்கணும், காட்டிக்கொள்ள தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தருணத்தை பள்ளர்கள் என்போர் உண்மையில் மல்லர்கள் என்றும் இவர்கள் அரச மரபில் வருபவர்கள் என்றும் ஆய்வு ரீதியாக எடுத்தாளப்பட்டுள்ளது என்கிற செய்தியை குமுதம் தீராநதி பதிவு செய்தது. இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. இதை போல் ஒருவன் ஒரு வரலாற்றில் ஒரு ஆவணத்தை உருவாக்கியது கிடையாது, உருவாக்கவும் முடியாது. மற்றவர்களால் உருவாக்க முடியாது, பொய் வரலாறு பேசுகிறவர்களால் உருவாக்க முடியாது. அதெல்லாம் தூள் தூளாகும். இதே மதுரை மண்ணிலே பாண்டியர் ஆட்சியை வீழ்த்தி, கடைசி பாண்டியர்களை வீழ்த்தி அழித்ததில் மிகப்பெரிய பங்கு மறவர்களுக்கு இருக்கிறது என்று ஒரு ஆவணம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ராமநாதபுரம் பகுதியில் பாண்டியர் ஆட்சியை அழித்து சேதுபதி ஆட்சியை மறவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்கிற ஆவணம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கெல்லாம் இவர்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? இதெல்லாம் மறுபதிப்பில் வருது, மீண்டும் பாண்டியர் வரலாறு மறுபதிப்பில் வருது. நான் அதை பேச விரும்பல, இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் இதை உணரணும், இந்த நூலை மீண்டும் நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்குது. அவர்கள் பாண்டியர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் மட்டுமல்ல, பாளையப்பட்டுகளை, பாண்டிய நாட்டில் உள்ள பாளையப்பட்டுகளை ஆண்டவர்கள், பிற்காலத்தில் ஆண்ட நாயக்கர்களும் தங்களை பாண்டியர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அதை போல் பாளையப்பட்டுகளை ஆண்ட மறவர்களும் பாண்டியர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இப்போ எப்படி கோபாலசாமி நாயக்கர் வந்து சிங்கத்தமிழன், விஜயகாந்த நாயக்கர் பச்சை தமிழன், உலக தமிழினத்தின் தலைவர் தெலுங்கர் கருணாநிதி இவங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்களோ, இதுபோல் சொல்லிக்கொண்ட ஒரு போலி குலப்பெருமைதானே ஒழிய பாண்டியர்கள் யார் என்பதற்கு ஊர் ஊராக தடயங்கள் இருக்கிறது. நம்ம ஊர் பேர் ஆய்வுகளே சொல்லியிருக்கோம். சுந்தர பாண்டியபுரம், வீரபாண்டியபுரம், பராக்கிரம பாண்டி, அழகிய பாண்டியபுரம் என்று எண்ணற்ற ஊர்களை நாம் இங்கு மட்டுமல்ல, ஈழத்திலே பள்ளங்கோட்டை என்ற ஊர் இருக்கிறது. தமிழ் ஈழத்தில், இலங்கையில் தமிழ் ஈழத்தில் பள்ளங்கோட்டை என்கிற ஊர் இருக்கிறது. மல்லன் குளம் என்கிற ஊர் இருக்கிறது. பாண்டியன் தாழ்வு என்கிற ஊர் இருக்கிறது. பாண்டியன் குளம் என்கிற ஊர் இருக்கிறது. இங்கெல்லாம் பள்ளர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பொது அவையில் பேசுறேன், இது உண்மை என்பதால் நான் துணிச்சலாக பேசுறேன். எனவே எண்ணற்ற தரவுகள் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. மல்லர்தான் கொள்ளர் என்பதை உடைப்பதற்கு கூட சில ஓனாய் வந்து இங்க ஊழியர்தான். இதெல்லாம் நுறுக்குவதற்கு நமக்கு ஏராளமான சான்றுகள் கிடைச்சிருக்குது. மல்லர் கொள்ளர் என்று சொல்லுவதற்கு நம்ம ஒரு 10 அறிஞருடைய கூற்றை எடுத்திருந்தோம் முதல் நூல்ல. இப்ப வந்து 25க்கும் மேற்பட்ட சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்குது. மல்லர்தான் கொள்ளர் என்பது மெய்ப்பிக்கிறது பள்ளி இலக்கியங்கள், இங்க மட்டுமில்லை, ஈழத்து பள்ளி இலக்கியங்கள். சண்டிகை கனகராயன் பள்ளி கிடைச்சது, கரைச்சி பள்ளு கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க, இப்பதான் கிடைச்சது. எண்ணற்ற இலக்கியங்களை நாம் தேடி தெரிவிக்கிறோம். தம்பி கனிதான் அதை கூட வந்து எனக்கு துணையாக அந்த ஆய்வை வந்து நெறிப்படுத்திட்டு இருக்கிறாரு. இப்படி ஏராளமான வரலாற்று சான்றுகள் கிடைச்சிருக்கு. இந்த நூலை வந்து நாம் வந்து மீண்டும் மீண்டும் பாண்டியர் வரலாறு நம் தலைமுறைக்குள் வேகமாக ஓராண்டுகள் நாம் உழைக்க வேண்டியிருக்கும். எப்பவுமே கொண்டு வர முடியாது, அவ்வளவு வேலை இருக்குது. அந்த உழைப்புக்கான என்னோடு ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய வேலை தனி மனிதனால் செய்ய முடியாது. குறைந்தது 4-5 ஆய்வு மாணவர்கள் எனக்கு துணையாக, ஆய்வாளர்கள், அறிஞர்கள் என் கூட நிற்கணும். அவர்களை பராமரிக்கக்கூடிய அந்த செலவுகள் ஒரு நாள்ல வந்து நம்ம கடையில போய் புத்தகத்தை விலைக்கு வாங்குற மாதிரி வாங்க முடியாது. உலகம் இருக்கிற வரை இந்த சமூகத்தை எவனும் எளிதாக கருதிவிட கூடாது என்பதற்காக பிசுறு தட்டாமல், எந்த ஒரு குறைநிறையும் இல்லாமல் மீண்டும் பாண்டியர் வரலாறு மறுபதிப்பு 700 பக்கத்துல வந்தது. இப்ப 1000க்கும் மேற்பட்ட பக்கங்களில் அது வரவிருக்கிறது. எனவே இந்த பணியை இது ஒரு அரசியலாக பார்க்காமல், ஒரு பொறாமையோடு பார்க்காமல்,
இது நம்முடைய பிறவி கடமை என்கிற உணர்விலே இருந்து பார்த்து இந்த நூல் வெளிவருவதற்கு நீங்கள் அனைவரும் பெருந்துணையாற்றணும். ஒரு மாதத்திற்கு 50,000 1 லட்சம் வரைக்கும் நாங்கள் செலவழிச்சுட்டு இருக்கிறதுக்கு இன்னும் பல ஆவணங்களை கல்கத்தா டெல்லி நூலகங்களில் நாம் தேட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நம் தலைமுறைக்குள் முழுமையாக அனைவரும் தமிழ் கூர்ந்த நல்லுலகம் ஏற்கிற வகையிலே மீண்டும் பாண்டியர் வரலாற்றை பல்லவர்தான் பாண்டியர் என்கிற செய்தி இன்றைக்கு நாம் நிலைநிறுத்தி இருக்கிறோம். இந்த நூல் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயா கடலியல் ஆய்வாளர் ஒரிசா பால் அவர்கள் இந்த கருத்தை ஓங்கி ஒலித்தார்கள். உலகளாவிய அவருடைய தேடலில் இந்த செய்தியை அழுத்தமாக சொன்னார்கள். அதே போல மொழியியல் ஆய்வாளர் ஐயா மாச விக்டர் அவர்கள் மறுமதிப்புக்கு அணிந்துரை கொடுத்திருக்காங்க. 2 பேரும் கொடுத்திருக்காங்க. ஒரிசா ஐயா கொடுத்திருக்காரு, மாச விக்டர் கொடுத்திருக்கிறாரு. அரசியல் களத்தில் எவனும் பேச முடியாது, வாக்கு அரசியல் பேசுறவன். ஆனால் நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை பேச வைத்த புத்தகம் மீண்டும் பாண்டியர் வரலாறு. பல்லர்கள் தான் பாண்டியர்கள். ஒரு நூல் வெளியிட்ட நிகழ்வுகளை பேசுகிறார். வள்ளம் தாண்டா பாண்டியன், இதாண்டா நிஜம், ஏற்கிறவன் போ, வரலாற்றை படிடா. சும்மா மீசையை முறிக்கிட்டு சாதி பெரும் பேசிட்டு செருப்பு கழுத்தை அடிச்சிருந்தாரு. இதை போல ஒரு மரண அடியை அரசியல் களத்தில் யாரும் கொடுக்க முடியாது. எனவே நாம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தேவேந்திர வேளாளர் சமூகம் என்றென்றும் நன்றி கடன் பெற்றிருக்கிறது. அரசியலில் நாம் வேறுபடலாம், முரண்படலாம், நானே அண்ணனுக்கு எதிராக இது பண்ணலாம், ஆனால் அண்ணனுக்கு நாங்கள் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம். இதே மதுரை மண்ணில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியை கூட அது பற்றி பேசுகிறது கூட அண்ணன் சொன்னாரு. முதற்கால தேவேந்திரங்கால இது பாண்டியர் மரபு, இதை எவனும் பதிவு செய்ய முடியாது. பாண்டியர் என்றால் உழவன் என்று பொருள் சொன்ன தமிழ் அறிஞர்கள் ஒருத்தனும் பொருள் சொல்லல. நான் ஒருத்தன் தான் வந்து சொன்னேன். பாண்டியன் என்றால் உழவன் என்று நம்ம பொருள் சொல்லியிருக்கிறோம். ஒரே வரைபடம், ஆட்சி முறை எப்படி தோன்றுச்சுக்கான ஒரே பக்கத்துல வரைபடத்திலே சொல்லியிருக்கிறோம். ஆனா நம்ம ஆளுகள் நல்ல மனுஷன் என்ன செய்வானா, அந்த புத்தகத்தில் உள்ள பல செய்தியை போடுவாங்க, அதுல என் பேரையும் மீண்டும் பாண்டியர் வரலாறை வெட்டிட்டு போடுவாங்க. எப்படிப்பட்ட கேடுவிட்ட சாதிக்கிறது, அதுதான் வலியை தரும், வேதனையை தரும். இந்த மாதிரி துரோகிகள் கண்டிக்கப்படும், களைந்தறியப்படும். எனவே இந்த எண்ணங்கள் என்ன, கெட்டணத்தை வச்சு என்ன செஞ்சிட போற, என்ன சாதிக்க போற? இதை வாழ்க்கை தத்துவத்தையும் உலக முகத்துவத்தையும் உணர்ந்து கொண்டு இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் நாம் நம்முடைய சமூகத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் இந்த மொழிக்கும் இந்த பண்பாட்டிற்கும் ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்றிவிட்டு செல்ல வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கை வீணாகிவிடும். இதை சமூக பொதுநல சிந்தனை கொண்ட உறவுகள் அனைவரும் புரிந்து கொண்டு மனதில் இருத்தி நாம் எஞ்சி நிற்கிற இந்த வாழ்நாளை இந்த சமூகத்தினுடைய மீட்சிக்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தியும் இந்த வேளையிலே வலியுறுத்தி, இந்த சமூகம் எந்த நிலையிலே இருக்கிறது. என்னுடைய பிறந்த நாள் மார்ச் 5. அதே மார்ச் 5 1989 இதே மதுரை மண்ணில் வன்னியர் தேவேந்தர் ஒருதாய் மக்கள் மாநாடு நடந்த நாள். அந்த உணர்வின் அடிப்படையில் தமிழின போராளி மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களை நானும் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் நீண்ட நாளாக நினைச்சுக்கிட்டு இருந்தோம், எப்படியாவது போய் ஐயாட்ட வாழ்த்து பெறணும் அப்படின்னு. அது கொரோனா நேரம் நெருக்கடி. கடந்த ஆண்டு போறோம் பார்த்தா ஐயா உடல்நிலை சரியில்லாம மக்கள் சந்திப்பு இல்லைன்னே அறிவிச்சிருந்தாங்க, போக முடியல. இந்த ஆண்டு போனோம். போன உடனே ஐயா காலில் விழுந்து நாங்கள் வாழ்த்து பெற்றோம். நல்லா இருங்கப்பா, எல்லாரும் நல்லா இருங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தினார். வாழ்த்திட்டு உட்கார்ந்து பேசுனது, இந்த வாழ்த்தை பெறத்தான் நான் வந்தேன்னு நினைச்சேன். தமிழ்நாட்டிலே உருப்படாத ஒரு சமூகம் இருக்குன்னா அது தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகம் தான். நிறைய ஊருக்கு ஒரு தலைவர், தெருவுக்கு ஒரு தலைவர். எவன் சொல்றதை கேட்டு இந்த சமூக வழி நடக்க போது வருத்தப்பட்டார். இமானுவேல் தேவேந்திரன் பெயரை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு சூட்ட சொல்லி தீர்மானம் போட்டோம்.
15 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்து மணிமண்டலத்துக்கு அன்னைக்கே மணிமண்டலம் கட்டியிருந்தா ஐயா ஐயாவுடைய கனவு இன்றைக்கு ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆண்டிருப்பான். அன்னைக்கு அந்த மணிமண்டலத்தை நம்ம வந்து அவர் கொடுத்த பணத்தை கட்டியிருந்தா அதை கூட நம்ம செய்யல, கொண்டு போயிட்டோம். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படி அறிஞர்களுடைய கூற்றுகளை பார்த்தா, அரசியல் தலைவருடைய கூற்றுகளை எல்லாம் உள்வாங்கி திறனாய்வு செய்து ஏதாவது இந்த தலைமுறைக்குள் நாம் வந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணும். சசிகலா நடராஜன் வந்து ஒரு முறை சொல்றாரு, நீங்க என்ன முக்குளத்தோடு மட்டும் வச்சு அரசியல் பண்றீங்க, தமிழர்னு பேசுறீங்க அப்படின்னு கேட்கல. அவர் சொல்றாரு, முக்குளத்துறை தவிர அரசியல் பண்ணுவதற்கு அரசியல் செய்வதற்கு தகுதியுடைய சமூகம் தமிழ்நாட்டில் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, அவங்களே அரவணைச்சு பண்றாரு. அப்ப முக்குளத்துறை தவிர அரசியல் பண்றதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை என்பது அவருடைய கருத்து. அதுவும் குறிப்பா பள்ளர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா அரசியல் பண்புக்கு இது மாறவே இல்லை, அரசியல் பண்புக்கு மாறல. பள்ளம் பண்புலேயே நிக்கலாம். பள்ளம் பண்பு அரசியலுக்கு வந்து உதவாது. நீங்க ஆசிரியரா போனா ஆசிரியர் பண்பை வளர்த்துக்கணும், அப்படிதானே? அங்க போய் பள்ளம் காட்டிட்டு இருந்தா வேலை போயிடும். அரசியலுக்கு வந்தால் அரசியல் பண்பை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த பண்புக்கு நாம் அதுக்கு பயிற்சி வேணும். வைகோ ஒரு முறை இந்த பாட்டம்ங்கிற ஊரு, அதுல ஒருத்தர் வெளிநாட்டுல மலேசியாவில சிங்கப்பூர்ல இறந்துறாரு. அந்த உடலை வாங்குவதற்கு ஃபைட் பண்ணி அவர் தான் வாங்கி கொடுக்குறாரு. அடக்கம் வரைக்கும் நிற்கிறாரு. நின்றுட்டு பத்திரிகையாளர் கேட்கிறான், தேவேந்திர வேளாளருடைய வாக்கு வங்கிக்காக அரசியல் ஆதாயத்திற்காக இந்த காரியத்தை நீங்க செஞ்சீங்களா அப்படின்னு. அப்ப வைகோ சொல்றாரு, இல்ல நான் மனிதாபிமான அடிப்படையில் செஞ்சேன். தேவேந்திர வேளாளர்கள் எந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளும் அவர்கள் இருக்க மாட்டார்கள், அவர்களை யாரும் எந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளும் வைக்க முடியாது. அந்த வீண் வேலையை நான் செய்ய விரும்புறேன்னு வீராரு. இப்ப நம்ம செய்யறதுல வீண் வேலை. இவங்க என்ன செய்ய போறோம்? இந்த கருத்திலிருந்து இந்த சமூகத்தை எப்படி மாற்ற போறோம்? மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய போறோம்? அமைப்பாக திரளுங்கள் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை தொடர்ந்து திருமாவளவன் முன்வைக்கிறார், கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு அமைப்பா நிக்க போயிட்டு அவங்க சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் அவருடைய குரல் ஒலிக்கிறது. நாம வந்து ஆளுக்கு ஒரு அமைப்பு, அவருக்கும் ஒரு கருத்து இவருக்கும் ஒரு கருத்து, ஒரே அமைப்பா இருக்கலாமே அப்படின்னு நாங்க பேசிக்கிட்டு இருக்கிற ஐயா கிருஷ்ணசாமி ஐயா சொன்னாங்க, ஒரே அமைப்பு இருந்தா எப்படி எல்லாருமே நிறுவன தலைவர் ஆக முடியும் அப்படின்னு. ஆமா, எல்லாருமே நிறுவன தலைவர் தானுங்க. இப்ப இது இப்படி கேலி குத்தாக இந்த சமூகம் வந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம இந்த களத்தை கடந்து போகவும் முடியல. அப்ப என்ன செய்வதுதான் தெரியல. 20 வருஷம் உழைச்சிருக்கிறோம். இந்த உழைப்பு இந்த சமூகத்திற்கு பயன்படும் அப்படின்னு தான் நம்ம வந்து போராடிட்டு இருக்கிறோம். அதற்காக எந்த ஒரு நிலையிலும் ஒரு அடிமட்ட மல்லர் மீட்பு கலைஞர்கள் நாங்கள் தொண்டர்களாக இருந்து வேலை செய்ய நாங்க எப்பவுமே தயாரா இருக்கோம். முன்னோடிகள் பெரியவர்கள் எங்களை நீங்கள் தான் வழி நடத்தணும். ஒரு ஒன்றை சாதிக்கணும், நம்ம வாழ்க்கையில நம்ம சாதிக்கணும். நம்ம ஒரு அமைப்பு வடிவத்தில் எல்லாரும் வாங்க ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில சேருவோம், அது குறித்து கூட பேசுவோம். போனா எல்லாரும் போகணும், ஒட்டுமொத்தமாக இருக்கணும். அது குறித்த ஒரு ஆலோசனை கூட நம்ம செய்வோம். நான் அதற்கு அணியமாக இருக்கிறேன். இல்ல நானாவது ஒரு வடிவத்தில் இருந்து அரசியல் லாபி பேரம் பேச முடியுமா அப்படிங்கறத பாக்குறது, இவங்களை ஒருங்கிணைக்க முடியுமானா சிரமமா இருக்கு. ஒருத்தன் கூட ஒருத்தன் பேச மாட்டான். ஏன்னா அவன் தான் யோக்கியம் நினைச்சிட்டு இருப்பான். இந்த நிலையிலிருந்து நாம் எப்படி இந்த சமூகத்தை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போறோம் அப்படிங்கிறது பெரிய போராட்டமாக இருக்கிறது. ஆனால் நான் பல ஆண்டுகளாக ஐயாட்டையும் சொல்லிட்டு இருக்கேன், இன்னொருத்தையும் சொல்லிட்டு இருக்கேன், என்ற பேசக்கூடிய அவ்வளவு பேரையும் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் நிறுவன கட்டமைப்போடு ஒரு அமைப்பை உருவாக்கினால் மட்டும்தான் இந்த மக்களை அரசியல்படுத்த முடியும், இந்த மக்களை பண்படுத்த முடியும். என் ஊருக்குள்ள படுறவாட எனக்கு போதும் ஊரை விட்டு ஓடிடலாம் போல இருக்கு. 90 சென்ட் இடம் கழுகுமலை கோயில் நிர்வாகத்திலிருந்து தேரோட்டக்கூடிய நடு மையம், கழுகுமலையில நடு மையத்துல நடுத்தெருவுல 4 ஊர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கான 25 சென்ட் இடத்தை எப்ப இழந்தாங்கன்னு தெரியல. இவங்க தோசையும் கல்லும் கொடுத்து அங்க எழுதி கொடுத்துருவாங்க. இப்ப நாங்கள் போராடி கச்சிராவதுக்கு மட்டும் நாங்க 90 சென்ட் இடம் பிடிச்சிருக்கோம். அதே போல கழுகுமலை முதன்மை சாலை, கோயில்பட்டி முதன்மை சாலையில பேருந்து நிறுத்தத்துல யாரோ வச்சுக்கிட்டு தான் வேடம் போப்பான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 ஏக்கர் போய் பென்ஷன் போட்டு கொடுத்துருக்கோம். அதுல ஒரு இந்திரன் கோயிலும் ஒரு திருமண அரங்கமும் ஒரு 10 பேருக்காக ஒரு கடை வச்சு ஒரு தொழிலை வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம்
ஏன்னா பிறந்த ஊருக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. இது மாதிரி ஊருக்கு உள்ளூருக்குள்ள நீங்க ஒரு சமூக மேம்பாட்டிற்கான வழிமுறைகளை செஞ்சாலே அதுவே பெரிய விஷயம். இங்க என்னன்னா அகில இந்திய தேவேந்திர வேளாளருமா அகில இந்திய மல்லர் வேறுமா பக்கத்து தெருவுக்கே தெரியாது, போயிருக்க மாட்டான். தமிழ்நாடு தேவேந்திர வேளாளருமா தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்கிறான்னு கேட்டா தெரியாது. அவன் தமிழ்நாடு தேவேந்திர வேளாளர் சங்க தலைவர். நான் குறிப்பா சொல்லல, பொதுவாக இப்படித்தான் இருக்குது. கோமாளித்தனமா இருக்கு நம்முடைய சிந்தனையும் செயலும். எனவே இதையெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற நிறுவன கட்டமைப்பாக மாறணும். வைகோ சொன்ன கூற்றாக இருக்கட்டும், சசிகலா நடராஜன் சொன்ன கூற்றாக இருக்கட்டும், நம்முடைய ஐயா ராமதாஸ் சொன்ன கூற்றாக இருக்கட்டும், அந்த கூற்றுகளை நாம் பொய்யாக்க முடியும். நாம் தான் ஒண்ணு சேர்ந்தா அதை செய்ய முடியும். அதுக்கு சான்றே இன்றைக்கு கிறிஸ்தவத்தை தழுவி இருக்கக்கூடியவர்கள் ஒரு கட்டமைப்போடு இருக்கிறார்கள். அப்படி வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க மாதிரி தான் அவங்களுடைய அணுகுமுறை இருக்கும். அது கட்டமைப்பு, பயிற்சி, மூளை செலவி. பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்க சரியாக அந்த முறைப்படுத்தப்படும், ஒழுங்குபடுத்தப்படும். இதே சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படி ஒழுங்குபடுத்தும் அவர்களால் முடிந்திருக்கிறது என்றால், அதே போல இஸ்லாமியர்கள் நம்ம கோயில் கொடையில் நம்ம எப்படி இருப்போம்னு தெரியும். ஆனால் அங்க வந்து நாள்தோறும் 5 முறை குல்லாவப்பட்டுக்கிட்டு அல்லாஹ்வை கும்பிட்டுருக்காங்க. இதே பண்ண அது எப்படி முடிந்தது? மொழி கடந்து, இனம் கடந்து, நாடு கடந்து, பண்பாடு கடந்து, வழிபாடு கடந்து, நினைச்சு பார்க்கவே முடியல. அப்படின்னா ஒரு மரபுக்குள் ஊடுருவே முடியாது. அவர்கள் ஊடுருவி கிறிஸ்தவத்தையும் இஸ்லாத்தையும் நம்மை வைத்து இந்த நிலத்திலே வளர்த்திருக்கிறார்கள் என்றால் நாம் ஏன் இந்த சமூகத்தை வளர்த்தெடுக்க முடியாது அரசியலாக? இதே ஈழத்தில் நாம் எவ்வளவு திரட்சியா இருக்கோம், இதை விட கூடுதலாக இருக்கிறோம். ஈழத்தில் நம்ம மாவட்டத்தில் 3-4 மாவட்டம் அளவுல இருக்கும் ஈழம்ங்கிறது அந்த நிலப்பரப்பு. நாம் இங்க இருப்பதை விட அதிகமா இருக்கிறோம். இந்த பள்ளர்களை தலைவர் பிரபாகரன் எப்படி கரும்புலியாக கட்டமைத்தார், உருந்து சாப்பிட்டு போய் வெடிச்சு செதறக்கூடிய ஒரு போராளியை உருவாக்க முடிந்திருக்கிறது என்று சொன்னார். நாம் ஏன் இங்கே நம்முடைய தலைமுறையில் இங்கே ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்க முடியாது? இதற்கு தலைமையிடமும் முழு நேர பணியாளர்களும் கொண்ட ஒரு நிறுவன கட்டமைப்பு தான் இந்த சமூகத்தை அரசியலாக வளர்த்திருக்கு. சும்மா தேர்தல் நேரத்தில் போய் நம்ம போய் நின்று வாக்கு போட்ட மட்டும் அப்படின்னா 250 ரூபா தான் ராமநாதத்துலாம் ரேட் உள்ளது ஒரு வாக்கு. என்ன செய்ய முடியும்? உணர்வுகள் அங்க வேலை செய்யாது. தேர்தல் களத்துல பணம் தான் வேலை செய்யுது. அப்ப நாம் தொடர்ந்து ஒரு பயிற்சியை கொடுத்து அரசியல் படுத்தி அதற்கான பணியை செய்தால் மட்டும்தான் அரசியலுக்குள் போக முடியும். எனவே அதற்கான முயற்சியையும் கூடியிருக்கக்கூடிய உறவுகள், சமூக மேம்பாட்டு சிந்தனையாளர்கள் கருத்தில் கொண்டு அதற்கான திட்டங்களை வகுத்தால் அதற்காக உழைப்பதற்கு நாங்கள் முழுமனதோடு இருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லி, மீண்டும் பாண்டியர் வரலாறு மீண்டும் வெளிவர வேண்டும். அதற்கான முழு முயற்சியோடு நாங்கள் இப்ப அதுக்கான ஆய்வை தொடங்கி இருக்கிறோம். உலகளவில் நம்முடைய வரலாறு சிதறி கிடக்கிறது. அதற்கான ஆதாரங்களை நாங்கள் திரட்டி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கணினியில பணி செய்யற தம்பிக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஊதியம். கூட தம்பிகள் வந்தாங்கன்னா 2 பேர் 3 பேர் இருந்தாலும் அவங்களுடைய உணவு செலவு, பராமரிப்பு செலவு, பயண செலவு, இதையெல்லாம் நாள்தோறும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சும்மா உட்கார்ந்துட்டே இல்லை. ஏன்னா இது இந்த இயல்பை, இந்த யதார்த்தத்தை எமது உறவுகள் புரிந்து கொண்டு இந்த நூல் வெளிவருவதற்கு, நூல் ஆக்கத்திற்கு முதல்ல துணை நில்லுங்க. அதுக்கப்புறம் வெளிவருவதற்கு நூல் ஆக்கிட்டோம்னா எப்படியாவது நம்ம கொண்டு வந்தோம்னா அது அந்த பொறுப்பை ஐயாட்டே கொடுத்துருவோம். அது நம்ம செஞ்சுதான் ஆகணும். நூலை உருவாக்குவதற்கு நீங்க கூட நிக்கணும். உருவாக்குவதற்கே பல லட்சங்கள் நமக்கு தேவைப்படுது. நான் நாள்தோறும் அதை நோக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 500 பக்கங்களுக்கு மேல் கூடும் அந்த நூல். நான் சொன்னது போல அது ஒரு பிரபாகரனை பெற்று போடும். அந்த பிரபாகரன் தோற்க மாட்டார், இந்த நிலத்தை ஆளுவார். மீண்டும் பாண்டியர் வரலாறு பெற்றுக் போடுகிற பிரபாகரன் இந்த தமிழ் நிலத்தை ஆளுவார். நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. என்றைக்காவது ஒன்றால் உறுதியாக சத்தியமாக அது நடக்கும். அதை நோக்கி நாம் பயணிப்போம் என்று சொல்லி, மல்லகுல போர்க்குணங்கள் மறுபடியும் பொங்குகிற திசையெல்லாம் நம் வீர வரலாறுகள் தங்கும். அந்த வரலாறு சேர சோழ பாண்டியர் நாடாக, தமிழ் தேசியமாக மலரும் புலரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.